ஃபைனலாக வண்டு ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் அடித்தாச்சு. சைஸை பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் ஃபிஷிங் வினோத். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து ஃபிஷிங் ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டேனி ப்ரோ வந்து நமக்கு வந்து வண்டுன்னு ஒரு ஃப்ராக், பேரே வண்டு தான், சத்தியமாக நம்ப மாட்டீங்க. நான் வந்து அந்த டப்பா இருக்கும் நேம் காட்டுறேன் பாருங்கள். வண்டுன்னு தான் ஃப்ராக் நேமே. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 சென்டிமீட்டர் தான் லென்த் இருக்குது, ஆனால் 8 கிராம் வெயிட் இருக்குது. நான் கூட முழுகுன்னு நினச்சேன். சத்தியமாக தண்ணியில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா முழுகலை, நல்லா இருக்குது. சரி, இது ரிசல்ட் ஆகும் தான் இன்றைக்கி இது எடுத்துகிட்டு வந்ததே. இந்த வந்து இது அடித்து பார்த்துருவோம். இந்த இடத்துல மீன் இருக்குது, 1/2 கிலோ 3 கிலோ மீன்லாம் இருக்குது. இந்த சின்ன ஃப்ராகு அது எடுக்குதா வாயில் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் தான் வந்தோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ பாபு ப்ரோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். அந்த ஃப்ராகோட டிசைனை பாருங்கள், சூப்பராக. வண்டு பறக்கும் தெரியுமா, அந்த இதெல்லாம் கருவண்டு அப்படியே அதை சேம் டிசைன், அப்படியே அது சைஸ் தான் இருக்குது. ரெக்கை மட்டும் இருந்தால் கருவண்டு தான் சொல்லுவீங்க நீங்களே. அந்த டிசைனை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கண், அந்த டாட் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஹூக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்மேட் ஃப்ராக்ன்றதுனால ஹூக்கும் நல்லா இருக்குது. அடித்து பார்ப்போம் வாங்க. 1000 இருக்கும். நல்ல சைஸ், 3/4 கிலோ இருக்கும். ஏய் அவன் விட்டா நான் போட்டால் வந்தாச்சு, என்ன பண்ணுறது? யாரோ ஒரு டீப்பில் ஆச்சுமா. ஹேய் ஹேய் ஹேய், ஃபைனலாக வண்டு ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் அடித்தாச்சு. சைஸை பாருங்க, அப்படி ஒரு 3/4 கிலோ இருக்கும். சீனியர் ஸ்ட்ரைக் போட்டார், போட போகிறாரு. போடு ப்ரோ. சீனியர் ஸ்ட்ரைக் ஒன்று போட்டார். எனக்கு கிட்ட போய் காட்டுறேன். அது என்னன்னு தெரில, சீனியருக்கு ரொம்ப லக்கு போல. காடு ப்ரோ. அந்த சைடு இருக்கு. மீன் காட்டுங்கயா. தான் இருக்கணும். செம்ம அக்ரெசிவாக வந்து அடிச்சு அங்கே போய் ஒரு ராம்ஸ்டர் நைட் ஃப்ராக் எப்படி எடுத்துருக்கு போகிறது, வேற லெவல். வாலி எடுக்கலையா? அது எடுக்கலையா? முள் ஊக்க போய் ஏறலையா அதில்? திருப்பி வரும்போது கண்ணு நினைக்கிறேன், வாயில் எடுக்கல. எத்தனை ஊக்க பாயிருமையா, முள் தூக்கி தான் வச்சுக்கிறேன் பக்காவா நான் மேலே. யோ எடுக்கவே இல்லையா அது சும்மா
அது எடுக்கவே இல்லை, வந்து விளையாட்டு போகுதுன்றான். நல்ல சைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மீன் போட்டோம். இதை பார்த்தீங்கன்னா வண்டு ஃப்ராகில் மாட்டின மீன். இது செம்ம சைஸ், ஒரு 1/2 கிலோ இருக்கும். வேறு லெவல் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்டர் நைட்லேயே தான் போட்டது. இது ஒரு 300 கிராம் 350 கிராம் இருக்கும். மொத்தம் இன்றைக்கி 2 மீன் தான் மாட்டுச்சு. ஒரு 7-8 மீன் ஸ்ட்ரைக் மிஸ் ஆகிடுச்சு. என்னன்னா ரெகுலராக டெய்லி இங்கே நிறைய பேர் அடிக்கிறாங்க காலைல சாயங்காலம்ட்டு. நமக்கு இந்த 2 மீன் அடித்தது பெரிய விஷயம். நம்ம ரிவ்யூக்காக தான் அடிக்கிறோம். நம்ம 2-3 மீன் மாட்டினா போதும் தான் வந்து அடிக்கிறோம். ஆனால் வந்து இங்கே விற்கிறதுக்காக நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. அதனால் வந்து நமக்கு மீன் மாட்ட மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல அடிக்குமான்னு தெரில. இனிமேல் வேறு ஸ்பாட்டில் தான் சந்திப்போம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.